ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ நம்ம தேட்டர்ஸ்லேயே இன்னைக்கு வெளியாகிற தி ராஜா சாப் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பாட்டிமாக்கு ரொம்ப சீரியஸாக அல்சைமர் டிசீஸும் வேறு இருக்குது. தன்னை விட்டு போன தன்னுடைய கணவனை, அதாவது நம்ம ஹீரோவுடைய தாத்தாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு அந்த பாட்டிமா நம்ம கதாநாயகன்ட்ட சொல்ல போக நம்ம கதாநாயகனை களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் நேற்று நைட்டு 9 மணிக்கு ஸ்பெஷல் ப்ரீமியர் போட்டாங்க. தெலுங்கு வெர்ஷன் தான், வித்தவுட் சப்டைட்டில் தான் அந்த ஸ்க்ரீனில் ஓடிச்சு. நான் அந்த வெர்ஷன் தான் பார்த்தேன். இன்னைக்கு எல்லா தியேட்டர்ஸ்லையுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்கும். ஈவன் தமிழ் டப்பிங்லையும் இந்த படம் இன்னைக்கு வெளியாகுது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் மாருதி அப்படிங்கிற நபர் இயக்குன ஒரு படம். என்னதான் இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடி படமாக இருந்தால் கூட ஹாரர், ஆக்ஷன், காமெடி, எமோஷன்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கலந்து கட்டி முடிஞ்ச அளவுக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காப்ல. நினைச்சா போதாதில்ல, அது எப்படி வருதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கான லீடும் விட்டுருக்காப்ல அவர். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே நம்ம பிரபாஸுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான். அது அவருடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சில கிமிக்ஸ் ஒர்க்ஸ், அந்த மாதிரி மாசான மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில இடங்களில் அப்படி கிளப்பி வச்சிருக்காப்புல. அதே நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, சின்ன சின்ன காமிக்கலான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக தேட்டர்ஸை விழுந்து விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சில கியூட்டான மூமெண்ட்ஸ் அது சூப்பராக காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பிரபாஸ். அவர் போக சஞ்சய் தத் ஆகட்டும், பொம்மன் இரானி ஆகட்டும், சமுத்திரகனி ஆகட்டும், சத்யாவாகட்டும், விடிவி கணேஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு சில பேர் அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக பண்ண, அந்த பக்கம் ரித்திகுமார் ஆகட்டும், நிதி அகர்வால் ஆகட்டும், மாளவிகா மோகனன் ஆகட்டும், ஜரீனா வஹாப் ஆகட்டும், அம்மு அபிராமி ஆகட்டும்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு சில பேருன்னு எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக நேர்த்தியாக ஸ்கிரீனில் கொண்டு வந்திருக்காங்க. கார்த்திக் பல்லனுடைய சினிமோட்டோகிராஃபியில் விஷுவல்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருக்கு. குறிப்பாக பாடல்கள் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக பிரசன்ட் பண்ணியிருக்காரு அவர். ஓவராலாகவே நல்ல கிராண்டியராக, ரிச்சாக இருக்கு. குறிப்பாக பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. தமிழை பொறுத்தளவுக்கு பொதுவாக அந்த ரப்பட்டப்பட்ட அப்படின்னாப்ல போடுவாப்ல எப்பயும் மியூசிக்கை. ஆனா இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் அப்படிங்கறனால கொஞ்சம் வித்தியாசமாக மியூசிக்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பண்ணணும். பிஜிஎம் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக என்ன தேவையோ அந்தந்த காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு தமனும் தேவையான விஷயங்களை உள்ள பண்ணியிருக்காப்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக். பொதுவாக ஒரு படத்தில் 2-3 செட் ஒர்க்ஸ் உள்ள இருக்கும். ஆனால் இந்த படமே மொத்தமாக செட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க போல தெரியுது. ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் வரிசைக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு எல்லாம் டெய்லி வந்து பேமெண்ட்டை வாங்கி உள்ள வந்து நடிச்சு விட்டு போயிடுங்க அப்படின்னு இருக்காங்க போல தெரியுது. ஒரே ஒரு பாட்டுக்கு தான் அவங்க வெளியே போன மாதிரி தெரியுது. மற்றபடி மொத்த படமும் கம்ப்ளீட்டாக ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்குள்ளே எடுத்துருப்பாங்க போல தெரியுது. எல்லாம் செட்டு தான். ஆனால் அது எல்லாம் என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இது செட்டு தானோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலும் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கதைக்களமாக பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான கதைக்களம் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. யாருக்கு? பிரபாஸுக்கு. ஏன்னா அவரது வரைக்கும் பண்ண கதாபாத்திரங்கள், கதைக்களங்கள் எல்லாமே வேற. அதனால அவருக்கு புதுமையான கதைக்களமாக பட்டிருக்கும் போல தெரியுது இது. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு இது ஒரு அறந்தப்பழசான கதைக்களம் தான். இதுவும் பெருசாக புதுசாக இல்லை. இது பல தடவை பார்த்து பழக்கப்பட்ட கதைக்களம் தானுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குது. அதை விட முக்கியமாக படம் பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம சந்தானம் மாதிரி ஒரு ஆள் பண்ண வேண்டிய படம் இல்லை, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல, யார் பிரபாஸை கோர்த்து விட்டது உள்ள இந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் என்னதான் அந்த ஃபேன் மூமெண்ட் அதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாசான சீக்வன்ஸ்லாம் உள்ள வைக்கணும் அப்படின்னு தேவை இருக்குதோ இல்லையோ, ஆக்ஷன் சீக்வன்ஸ் தேவை இருக்குதோ இல்லையோ, படத்தில் பாடல்கள், ரொமான்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு தேவையில்லாமல் அடுக்காக அங்கங்கே தேவையில்லாமல் சேர்த்து விட்டுருக்காங்க. இதுவே 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுறதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 9 நிமிஷத்துக்கு மேலே இந்த படம் ஓடுது. நிச்சயமாக இதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கத்திரி போட்டிருக்க வேண்டிய ஒரு படம். வளவலா குளவலான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏறி இழுத்து வச்சிருக்கு இந்த டீம். கதாபாத்திரங்களாக கூட சமுத்திரகனி கதாபாத்திரம்லாம் அடேங்கப்பா பாகுபலியில் வந்த கட்டப்பா கதாபாத்திரமாக ஹைப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அந்த கதாபாத்திரம் எங்கேயுமே பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படாமல் பெயரளவில் இந்த குருவுடுப்புக்காரன் வர்ற மாதிரியே அதே கெட்டப்பில் சும்மா ஒரு 2 சீனுக்கு வந்துட்டு அப்படியே காணாமல் போயிடுது. அவருக்கெல்லாம் நல்லா அந்த கதாபாத்திரத்தை நல்லா பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு இருந்தும் பெருசாக எங்கேயுமே இவங்க யூஸ் பண்ணல. பொம்மன் இரானியுமே அப்படி தான். ஒரு பெரிய சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகா ஓகன் பெரிய ஹைப்பை கொடுத்துட்டு அந்த கதாபாத்திரத்தை கடைசியாக அவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ண விதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே 2 ரொமான்டிக் சீக்வன்ஸ் காமெடி போயிட்டாங்க. தேவையில்லாமல் அவர் கதாபாத்திரத்துக்கு என்ன ஆச்சுங்கிற அதை உள்வாங்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் இவங்களே டைல்யூட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. இப்படித்தான் பல கதாபாத்திரங்களுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்தில் இன்ஃபேக்ட் உண்மையாகவே நல்ல எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு 3-4 சீக்வன்ஸ் உள்ள இருந்துமே எதுவுமே நமக்கு பெருசாக எமோஷனலாக எந்த ஒரு கனெக்டையும் விடாமையே போயிடுச்சு. ஏன்னா அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் முடிச்ச அடுத்த செகண்டு ஒரு காமெடி இல்லை ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸ்னு எதையாவது உள்ளதுக்கு போட்டு மொத்தமாக இவங்களே டைல்யூட் பண்ணி விட்டாங்க இந்த திரைக்கதையவே மொத்தமாக. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் அந்த ஜெயிண்ட் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அதிகமாக ரிவீல் பண்ண முடியாது.
அந்த விஷயமெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் டெஃபினட்டாக சிஜிஐ விஎஃப்எக்ஸ் பெருசாக கோட்டை விட்டுருக்காங்க. எங்க பெருசாக பிசில் அடிக்குதுங்க, ஏன் இப்படி பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த டீம்களுடைய ஒர்க்கும் நமக்கு ஒரு சில இடங்களில் தோணத்தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி ஒரு ஜோக்கர் கெட்டப் ஒன்று வரும், அது நான் அதுக்கு மேலே பேசவே முடியாது. அது எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது. நான் யாரை சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த த ராஜா சாப். அடுத்தக்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, பட் வெட்டி வீசக்கூடிய ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சி அமைப்பு இருக்குது. அதனால் இந்த படம் UA 16+ தான். நான் ஸ்பெஷல் ப்ரீமியரில் நேற்று நைட் 9 மணிக்கே இந்த படத்தை பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு தமிழ் டப்பிங்லேயே அந்த படம் வெளியாகுது. ஈவன் உங்களுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட கூட தெலுங்கு வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் என்ன, பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு கால் எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.